வணக்கம், இது பிஎன்சியின் கிரைம் டைம். உயிரை காவு வாங்கும் கல்குவாரிகள் அதிகாரிகளுடைய அலட்சியமா, லாப வெறியா? தமிழ்நாட்டில் நடந்த மணல் கொள்ளை, குறிப்பா திமுக ஆட்சியில் நடந்த மணல் கொள்ளை, கல்குவாரி கொள்ளைகள் எந்த அளவுக்கு கொடூரமானதோ அந்த அளவுக்கு அது தொடர்பாக நடந்த உயிர் பலிகளும் கொடூரமானது. கல்குவாரி மண்சரிவு விபத்துக்கள், கண்மூடித்தனமாக ஓட்டி செல்லப்பட்ட மணல் வாகனங்கள் ஏற்படுத்திய விபத்துக்கள், பற்பல மனித உயிர்களை காப்பாற்றியது. அந்த துயரப்பட்டியல் மிகவும் நீளமானது. அந்த பட்டியலை இப்ப பார்க்கலாம். 2022 மே 8 திருச்சி மாவட்டம் திருவானைக்கா பகுதியில மணல் ஏத்திட்டு போன லாரி மினி வேன் மேல மோதிடுச்சு. இந்த கோர விபத்துல 2 பெண்கள் உட்பட 9 பேர் பலியானாங்க. மணல் லாரி கவிழ்ந்து கால்வாய்க்குள்ள விழுந்துடுச்சு. அருகில் இருந்த பனையபுரம் கிராம மக்கள் இந்த விபத்தை கண்டிச்சு சாலையில வேகத்தடை வைக்க கோரி ஆர்ப்பாட்டம் கூட நடத்தினாங்க. அதே 2022 மே 14 நள்ளிரவு நேரம் நெல்லை மாவட்டம் முனீர்பள்ளம் அடைமிதிப்பான்குளம் கல்குவாரியில பாறைகள் சரிந்து விழுந்து 6 தொழிலாளர்கள் பாறைக்கு அடியில சிக்கிட்டாங்க. இந்த கொடூர விபத்துல 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில 4 பேர் பலியாகிட்டாங்க. 2022 ஜூன் 5 இன்னொரு விபத்து. கடலூர் மாவட்டம் கெடிலம் ஆற்றோரம் தடுப்பணை பக்கத்துல கல்குவாரிக்காரர்கள் தோண்டி வச்சிருந்த நீர் நிரம்பிய பள்ளத்துல குளிச்ச 7 சிறுமிகள் நீர்ல மூழ்கி பலியானாங்க. அந்த சிறுமிகள் அத்தனை பேரும் 10 வயசுல இருந்து 19 வயசுக்கு இடைப்பட்ட பரிதாபமான உயிர்கள். அதே ஆண்டு ஜூன் 24 கோவை காளியாபுரம் GK சாவடி பகுதியில கல்குவாரி பள்ளத்துல தேங்கி இருந்த நீர் பள்ளி சிறுவர்கள் 2 பேரோட உயிரை உறிஞ்சிருக்கு. 2022 ஜூலை 28 பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பக்கத்துல கவுள்பாளையத்துல 80 அடி ஆழ கல்குவாரி மண் சரிவுல சிக்கி குவாரி ஊழியர் ஒருவர் பரிதாபமா பலியானாரு. 2022 செப்டம்பர் 10 கரூர் மாவட்டம் குப்பம் பகுதி பரமத்தி அருகே சட்டத்துக்கு புறம்பாக நடத்தப்பட்டு வந்த கல்குவாரிய மூடக்கோரி ஆர்ப்பாட்டம் நடத்திய சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் மர்மமான முறையில லாரி மோதி பலியானாரு. 2022 செப்டம்பர் 17 சேலம் வாழப்பாடி அருகே தலை தெறிக்கும் வேகத்துல ஓட்டி வந்த மணல் லாரி ஆம்னி பேருந்து மேல மோதியதுனால ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 6 பேர் பலியான அவலம் நடந்துச்சு. 2023 பிப்ரவரி 15 கரூர் மாவட்டம் காவிரி ஆற்றுக்கு அருகே மாயனூர் நீர்த்தேக்க பகுதியில கல்குவாரி பள்ளம் ஒன்று பள்ளிக்கூட சிறுமிகள் 4 பேரோட உயிரை பலி கொண்டது. 2024 பிப்ரவரி 8 விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே பெரும்பாக்கத்துல கல்குவாரி மண் சரிவு ஏற்பட்டு 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தாங்க. 2024 டிசம்பர் 20 திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் பக்கத்துல இருக்கன்துறை கல்குவாரி மண் சரிவு ஒருவரோட உயிரை காவு வாங்கிடுச்சு. 2025 மே 19 சிவகங்கை மாவட்டம் மல்லாங்கோட்டை கிராமத்தில் 100 அடி ஆழமுள்ள தனியார் கல்குவாரியில சரளை கற்கள் சரிந்து விழுந்து 5 தொழிலாளர்களோட உயிருக்கு உலை வச்சுச்சு. 2025 ஜூலை 14 கரூர் அருகே காவிரி கரையோரம் மணல் அள்ளுறதுல ஏற்பட்ட மோதல் காரணமா ஒருவர் வெட்டி கொல்லப்பட்டாரு. இந்த ஆண்டு ஜனவரி 11 பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் ஆலத்தூர் வட்டம் செட்டிக்குளம் கல்குவாரியில மண் சரிந்து கூலி தொழிலாளி ஒருவரது உயிரை பறிச்சிருக்கு. 2026 இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கரூர் கிருஷ்ணராயபுரத்துல மணல் கொள்ளைய வெளிச்சத்துக்கு கொண்டு வர போன செய்தியாளரும் ஒளிப்பதிவாளரும் திமுக ஸ்ரீரங்கம் தொகுதி MLA மற்றும் அவங்க அடியாட்களால ரத்தம் சொட்ட சொட்ட கொடூரமா தாக்கப்பட்டு கார்ல கடத்தப்பட்ட சம்பவம் ஊடக சுதந்திரத்தின் மீது திமுக நிகழ்த்திய நேரடி கொடூர தாக்குதல்னே சொல்லலாம். இந்த மாதிரி பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டேதான் போகுது. இந்த மாதிரியான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்க. நன்றி.